புன்னைவன காட்டினிலே குற்றாக குற்றுக்குள் வாழ்ந்தவளே முத்து மாரியனே வேர்வடைத்து வாழ்பவளே ஓடோடி வருமம்மா திருவேர் காட்டினிலே சொந்தக்காரி வாசமுடன் வாரும் அம்மா கூப்பிட்டு சக்தி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டான்குளத்தூர் கிராமத்தை சார்ந்த பாலமுருகன் தரணி தம்பதிகள் திருமணமாகி 6 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயி 2 அமாவாசை
தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 2வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்தல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன். 6 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3வது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க. அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணியாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசாக ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஆடிப்பூர நன்னாளான இன்று நம்ம சேலத்து மகமாய்க்கும் சூழியம்மனுக்கும் வளைகாப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நன்னாள்ல அம்மாவை தேடி வந்து வேண்டுதல் கடன் செலுத்திட்டு உங்க முன்னாடி தம்பதிகள் சாட்சியா நின்றுட்டு ஆடிப்பூர நன்னாளான இன்று உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. நீங்க பக்தர் உங்களை இப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் தம்பதிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 6 ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2 அமாவாசை தான் கும்பப்படையில் வந்து சாப்பிட்டுருக்கீங்க. அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. கரு தங்கச்சிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ஹாஸ்பிட்டல் போனேன், குழந்தையே பிறந்தாங்க, சும்மா தான் வந்தோம், இதை நம்பல நாங்கள். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லா அம்மனுடைய ஆலயங்கள்லையும் காளியம்மன் மாரியம்மன் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் தமிழகம் மட்டுமில்லாம உலகம் முழுவதும் ஆடிப்பூர நன்னாளான இன்று எல்லா அம்மன் கோயில்களிலும் உடல் முழுக்க அம்மன்களுக்கு விளைகளால் அலங்கரிக்கப்பட்டு பச்சை பயிர் மடிகட்டி எல்லா அம்மன் கோயில்களிலையும் அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் இந்த நாளில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சேலத்து மகமாய்க்கும் சூழி மாகாளிக்கும் உடல் முழுக கண்ணாடி வளையல் அலங்கரித்து அம்மா உற்சவரம்பாளுக்கு பச்சை பயிர் மடிகட்டி பக்தர்கள் எல்லாரும் அம்மாவுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு தான் குடும்பத்தில் உள்ள அத்தனை குறைகளையும் போக்குமா, உன்னுடைய வளைகாப்பு இன்னைக்கு நான் வந்திருக்கேன், உன்னை தொட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு நான் வேண்டுறேன்,
எனக்கும் உன் ஆலயத்துல வளைகாப்பு நடத்திக்கிற ஒரு வரத்தை கொடு, எனக்கும் மழலை செல்வத்தை கொடுன்னு அத்தனாயிரம் பக்தர்கள் வந்து அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பிரார்த்தனை செய்து பார்க்காங்க. அதே போல நம்ம இந்து தர்மத்துல 10 வயதுக்குள்ள இருக்கின்ற பெண் குழந்தைகளை நம்ம அம்பாளாக பாவிச்சு வழிபாடு செய்வது வழக்கம். நவராத்திரியில 9 பெண் குழந்தைகளை அலங்கரித்து அம்பாள் போலவே அலங்கரித்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி அந்த குழந்தைகளுக்கு பட்டு வஸ்திரம் விலையில் எல்லாமே கொடுத்து சாக்லேட் கொடுத்து அந்த பெண் குழந்தைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது வழக்கம். அதே போல இன்னைக்கு நம்மளோட குழந்தை கனிகாசிரி பாப்பாவுக்கு அம்மனை போலவே அலங்கரித்து அவங்களுக்கும் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு விலையில கை நிறைய